கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:4 கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் என்பது என்ன? ஆவியின் கனிகளில் ஒன்றுதான் சந்தோஷம். ஆனா இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு கனிதான் சந்தோஷம். காரணம் என்ன என்று சொன்னால், மனிதர்களுக்கு போதும் என்கிற மனது இல்லை. அவர்கள் தனக்கு இருக்கிறதுல வைத்து சந்தோஷப்படுகிற, நிறைவால் அனுபவிக்கிற ஒரு மனநிலைமை எந்த மனிதர்களுக்கும் இல்லை. எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு இருக்கிறவங்க 2 வீடு கட்டணும், ஒரு கார் இருக்கிறவங்க இன்னும் 2 கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அவருடைய சந்தோஷத்தை தொலைத்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தான் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் குறைவுடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த பவுல் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார். அதனாலதான் அவன் சொல்கிறார், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆமாங்க, இந்த நாட்களில உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க ஒருவேளை தொலைத்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில மன நிறைவுடன் இருங்கள், சந்தோஷம் தானால் வரும். இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்று பார்த்தால், கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கடந்த நிலைமை நேற்றைய தினத்தில் நடந்தது நேற்றோட முடிந்து போனது. ஆனா அதை மறுபடியுமா நினைத்து சிந்தித்து பார்க்கறதுனால எதனால பிரயோஜனம் இல்லை? 5 பைசாக்கு உண்மையில பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம மனசு என்ன செய்யும்? அதே தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் நாட்களில் உங்களை பார்த்துக்கலாம். அப்படி சிந்தித்து நீங்கள் கவலைப்படுவதற்கு அல்ல. தேவன் ஒவ்வொரு நாட்களும் அதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு தந்த காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குது என்று சொன்னது போல அந்த கிருபையை பற்றி கொண்டு நடங்கள். சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில தானா நடங்கள். கடந்ததை மறந்து விட்டு தேவன் செய்கிற புதிய காரியங்களை நினைத்து அதற்காக ஜெபித்து முன்னேறுங்கள். அதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுள் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் நீங்கள் ஒன்றே குறித்து கவலைப்படாமல் அடுத்து நடக்க போகிற காரியங்களை தேவன் மேல வைத்துவிட்டு மேல முன்னாடவுகளை நோக்கி ஓடுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாய் சந்தோஷத்தை தரும். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.